ஏமோ இதுல புரோட்டா இருக்குது, ஆளுக்கு ரெண்டா வச்சு கொடுத்தேன்னா நைட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டு போட்டு பிள்ளைங்க அன்னையில இருந்து கேட்டுட்டு இருந்துச்சு, வாங்கி கொடுக்க முடியல பாத்துக்க. எனக்கு ஏங்க காசு இல்லாத நேரத்துல இத வாங்கி வந்து கறி ஆக்கிட்டு இருக்கீங்க? பிள்ளைகளுக்கு வீட்ல தோசை ரெண்டு சுட்டு கொடுத்துருப்பேன்ல, நீங்க எதுக்கு தேவையில்லாம புரோட்டா வாங்கி வரீங்க? காசே இல்ல, நாளைக்கு லோன் வேற கட்டணும் பாத்தீங்களா? ஏம்மா லோன் பாட்டுக்கு இருந்தாலும் பிள்ளையோட சந்தோஷம்னு ஒன்று இருக்குல்ல, பாவம் பிள்ளைய தவிச்சு போயிருது எதுவுமே சாப்பிடாம, அதனால தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இல்ல தின்னி பேலே மத்த நேரம் மட்டும் அப்பா கஷ்டப்படணும்னு சொல்லி அதை இது வாங்கிட்டு வரணும்னு சொல்லி சொல்லுவேன். இப்ப மட்டும் புரோட்டா வாய் காடி போட்டு இருக்கேன் பாரு. அம்மா எனக்கு மட்டும் பெருசு பெருசா உண்டு படமா குட்டி குட்டியா போட்டுட்டா, அவளுக்கு மட்டும் பெருசு பெருசா தான் போட்டுட்டு இருக்க. இல்ல இல்ல ஒரு மாதிரி தான் இருக்குது. அவளுக்கு எடுத்து வைக்கிறது பெருசா இருக்குன்னா நான் என்னல பண்ண முடியும்? அவளுக்கு எடுத்து வைக்கிறது இதே போல தான் இருக்கு. இல்ல இல்ல இந்த வீட்ல கடைக்குட்டிக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல, பெரியவளுக்கு தான் எல்லாமே மரியாதை. பேசாம வீட்டை விட்டு வெளிய போயிடலாம்னு இருக்கேன் பாத்துக்கங்க. ஆமா இந்த பையன் போனாலும் போயிட்டாலும் இல்ல கோவப்பட்டு புரோட்டா வச்சிட்டு போயிடுறேன்னா நான் வேணா எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். ஏம்மா எனக்கு இன்னும் ரெண்டு புரோட்டா வையே, எனக்கு பசிக்குது. மத்த தீட்டிக்கு ஆளுக்கே கூட நான் வேற வயித்தோட படுக்கிறேன். இல்ல ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வைக்க முடியும். அப்பா வாங்கிட்டு வந்தது 6 புரோட்டா வாங்குனாங்க. 3 புரோட்டா உனக்கு 3 புரோட்டா அவளுக்கு தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும்? ஏய் என்ன பண்ற? ஏத்தே பார்த்தா தெரியலையா, கிச்சனுக்குள்ள வந்து தூங்க வச்சவங்க சாப்பிடுறத செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன வேணும்? அதுக்குள்ள வயிற்று பசிக்குதா? போ கொண்டு வரேன். எம்மோ நீ சமைக்கிற லட்சணம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எல்லாம் தெரியும். அங்க போய் ஹால்ல பாரு, நீ போட்ட துணி போடா துணி எல்லா துணியும் ஒரே இதுல கிடக்குது. போய் துவைச்சு கொண்டு வந்துருவோங்க. ஏத்தே நான் எப்படித்தான் போக முடியும்? எனக்கு வேர்க்கனே இடுப்பு வலித்தே. எம்மா போய் ஆட மட்டும் தெரியுமா? ஒழுங்கா போய் இப்ப துணியை பூரா ஆத்தக்கரையில வச்சு துவைச்சிட்டு வர. இந்த தண்ணி கூட பத்தாது பத்துக்கு 50 துணிக்கு போடி எடுத்துக்கிட்டேன். ஏ அம்மா, மூஞ்சில கடுகள்ளி போட்டோம்னா பூரா பொறிஞ்சு போயிரும் போல, அப்படி இருக்குது மூஞ்சி. போய் எடுத்து போய் துவைச்சிட்டு வரியா என்னப்பா? ஏ அம்மா, இவ்வளவு துணியெல்லாம் நம்மளால துவைக்க முடியாது. ஆத்தோட தான் ஒரு 4-5 துணியை தள்ளி விட்டுருவான், அதுக்கப்புறம் போய் சொல்லி விடுவான். எப்பப்பா ஒரு துணி காடவே அடைச்சு வச்சிருக்குது ரூமுக்குள்ள. ஏ யாருமா தானா துணி ஊர ஆத்தோட ஆத்தா போய்கிட்டு இருக்குது, வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காளே. இந்த மாதிரி கிளடு கட்டைக்கு மட்டும் எங்கிட்ட இருந்தான்னு தெரியும் தெரியல. யோ எனக்கு தெரிஞ்சா விட்டுக்கிட்டு இருக்கேன், என்னால துவைக்க முடியாதுன்னு விட்டுக்கிட்டு இருக்கேன். நீ வேணா துவைச்சு தெரியா? பேசாம வாய முடிட்டு போயோ. ஊருக்குள்ள சிசிடிவி கேமராவே தேவையில்ல பாத்துக்க. உங்களை மாதிரி ஆளுகளே போதும் பாத்துக்க. ஒவ்வொன்றையும் தூக்கி மாடியில் மாட்டி வச்சிட வேண்டியதான் மேலு. இவோ என் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசு. வந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் உங்க அத்தைய எனக்கு நல்லா தெரியும், போய் சொல்லிவிட்டு வந்துருவேன் பாத்துக்க. என்ன மிரட்டி பாக்குறியா? போய் சொல்லுனா சொல்லிக்கப்போ, எனக்கு கவலையே கிடையாது. ஏ அம்மா, உன்கிட்ட பேச முடியுமா? எனக்கு பேசுற அளவுக்கு தெம்பு கிடையாது. நீ என்னமோ பண்ணிட்டு போ, நான் கிளம்புறேன். அந்த பயம் இருக்கட்டும், ஒழுங்கா எடுத்து போ. இத்தே பூரா துணி துவைச்சிட்டு வந்து விட்டேன் பாத்தியா? உன் மருமவ எவ்வளவு பெரிய வேலைக்காரி பாத்தியோ. வேலைக்கார லட்சணத்துல பார்த்தல துணியை பூரா ஆத்தக்கரையில போட்டது யாவ? பக்கத்து வீட்ல ஒரு கிழவி உட்கார்ப்பான்ல, அந்த ஆளு வந்து சொல்லிட்டு போதே உன் மருமக கதை துணியில ஆத்தோட ஆத்த தள்ளி விட்டுட்டு இருக்கானே. எத்தே அதுக்குள்ள இருந்தாலும் நியூஸ சொல்லிட்டானா? கிளவே இன்னும் முடியலன்னு முடியா என்ன வேகமா வந்து உடனே சொல்லியிருக்கான் பாத்தியா இருந்தாலும். அது சொல்றது பிரச்சனை கிடையாது. எதுக்கு துணியில பூரா தள்ளி விட்ட? ஒழுங்கா போய் ஆத்துல கூச்சி துணியில எடுத்துட்டு வா. ஏன் துணியில பாதி காண போறே இல்ல பண்ணு. எத்தே உனக்கு என்ன, நீயே போய் எடுத்துக்கத்தே. அந்த துணிலாம் நான் உட்கார்ந்தப்ப தெரியாம உள்ள போயிருச்சு, நான் வேணும்னே பண்ணலத்தே. உன் புருஷக்காரன் வரட்டும், நீ அடிச்சு வெளியே தோர்த்து வச்சிருவே. அடங்க